ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோலை சாவல். சோலை சாவல் வந்து பார்த்திங்கன்னா நார்த்லலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. சோலை அப்படின்னா இந்த கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு தொட்டுக்கடை வந்து இங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதாவது வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுருவாங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சிடணும். ஒரு 10 சவுண்டு வந்தால் கூட பரவாயில்ல, நல்லா குழஞ்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நசுக்கிறது வந்து ஏற்கனவே வந்து இருக்குது. நல்லா அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணி நல்லா வந்து பண்ணிடணும். ஏன்னா இப்படி உருண்டையாக வந்து இருக்கக்கூடாது. அதை நல்லா இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வெங்காயம், தக்காளி, அப்புறம் எல்லாமே எடுத்து சோலை மசாலா பொடின்னே வந்து விற்கிறாங்க நிறைய. நான் வந்து பொதுவாக அப்படிலாம் போட மாட்டேன். இந்த வெள்ளைப்பூடு அதெல்லாம் போட்டு சாதாரணமாக பண்ணுற மாதிரி போட்டு நல்லா அரைச்சி வந்து பண்ணிடுவேன். நீங்கள் வேணும்னா கூட கொஞ்சம் ஒரு கை கொண்டக்கடலையை கூட நீங்கள் கெட்டியாக வரத்துக்கு வந்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து வேக வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி அதெல்லாம் வந்து போட்டு சாதாரணமாக பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணுவேன். ஆனால் என்ன நல்லா வந்து இதாகணும். ஏன்னா கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முத நாள் ராத்திரியே ஊறப்பட்டிங்கன்னா காலையில் பண்ணலாம். இல்லை நைட்டு பண்ண போகிறீங்கன்னா காலையில் ஊறப்படணும். தான் 8 மணி நேரமாவது ஊறினா தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தக்காளி அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெஞ்சிக்க அந்த மசாலாக்கள் எல்லாமே நிறைய இருக்குது. அதை எல்லாத்தையுமே போட்டு இந்த பாருங்கள் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கரண்டியை வச்சே நீங்கள் வந்து அப்படி நசுக்கினா கூட போதும். அது வந்து நல்லா மையாக வந்து வரணும். மையாக வந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒன்றா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இதை வந்து பூரிக்கு நீங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கும் கிழங்கும் கொடுப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்து இதுதான் கொடுப்பாங்க. சோலை மட்டூரி அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. மைதாமாவில் பண்ண பூரியும் இதுதான் வந்து கொடுப்பாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூரி இதுவும் கொடுப்பாங்க. இது வந்து பூரிக்கு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், சாத்துக்கு எதுக்குனாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். கரண்டி வச்சு இருந்து பாருங்கள். இந்த மசாலா இது வந்து சோலை மசாலா பொடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் வந்து விற்கிறாங்க. 10 ரூபாய்க்கு சின்னது இருக்குது, 25 ரூபா 30 ரூபாய்க்கு இருக்குது. முன்னெல்லாம் பண்ணுவேன், வாங்குவேன். ஏன்னா என்னென்ன மசாலா சேர்க்குறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது நார்த்தில். இந்த மசாலாலாம் நம்ம வாங்கி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா போட்டு வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். கடையிலே வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டிலலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. சாப்பிட்டு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்தபோது இது பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல வந்து அப்படி வாடை இப்படி வாடை சாப்பிட நாக்கு பழகும்பாங்க. அந்த மாதிரி வந்து நல்லா பழகிடுச்சு. இப்போ வந்து அடிக்கடி வந்து சாப்பிடுவேன். பஜார் அப்படின்னாலே சோலை பொடி வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் பூரி வந்து மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. அது வீட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இழுக்க முடியாத போயிடும். ஏன்னா கோதுமை பூரி வந்து நல்லாயிருக்கும். மைதா பூரி வந்து பார்த்திங்கன்னா சவ்வு மாதிரி இழுக்கும். முன்னாடிலாம் தெரியாது. ட்ரெயினில் வரும்போது என்ன பண்ணுவேன், மைதா பூரி பண்ணுவேன். அது இழுன்னு இழுத்துக்கிட்டுரும். கோதுமை பூரி நீங்கள் பண்ணிங்கன்னா எப்போவுமே இழுக்காது. கூடிய வரை இந்த மைதா வந்து யூஸே பண்ணாதீங்க. மைதா வந்து வயத்தில் ஒட்டிடும், நல்லது கிடையாது. அதனால் எப்போவுமே இந்த கோதுமையை வந்து யூஸ் பண்ணுங்கள். மைதாவை ஒரு நாள் இப்போ கூட நிறைய பேர் மைதாவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மைதாவை ஒரு நாள் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து நல்லதே கிடையாது. வயிற்றுக்கு நல்லது அப்படின்னா அது கோதுமை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி பண்ணிக்கலாம், இல்லை பூரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து 50 ரூபாய்க்கு வந்து இப்போ வாங்கி வச்சிங்கன்னா இது வந்து நல்ல பருப்பு கடையிறது எதுவாக இருந்தாலும் சரி பார்த்தா பருப்பு கடையெல்லாம் இது பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து 50 ரூபாய்க்கே வந்து கிடைக்குது. நான்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து துவரம்பருப்பு நல்லா வேகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணால் நல்லது அப்படின்னா மிஷின் இருக்குது. எனக்கு டைம் இல்லாததுனால நான் மிஷினை யூஸே பண்ணுறதில்ல. மிஷினில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து சேனலை வந்து பாருங்கள். ரொம்ப வந்து அருமையாக வந்து இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கடலை சத்து அப்படிங்கும்போது நல்ல ஒரு ப்ரோட்டீன். எப்பவும் சாப்பிட வேண்டாம். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆசைக்கு வந்து சாப்பிட்லாம். ஒரு பொதுவாக வந்து எண்ணெய் பண்டங்கள் வந்து ஆனால் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்க முடியாது. கொண்டக்கடலை வந்து வண்டு வருது. அப்பப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாதாரண உப்பு போட்டு சுண்டெல்லாம் வந்து நம்மலாம் வேக வச்சு சாப்பிட்றோம். அப்படிலாம் வந்து தமிழில் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத்து பக்கம்லாம் சுண்டல் மாதிரி வச்சு சாப்பிடுவோம். அப்படியும் சாப்பிட்டுக்கலாம், எப்படினாலும் வந்து சாப்பிட்டுக்கலாம். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோ வந்து பாருங்கள். மறக்காமல் ஆதரவு கொடுங்க. நன்றி.